ஒரு மாநில தலைவருக்கு, ஒரு தேசிய தலைவர், ஒரு தேசிய இயக்கத்தின் மாநில தலைவருக்கு இந்த நிலைமை நம்புது ரொம்ப இது வந்து அச்சுறுத்தலாகவும் ரொம்ப வேதனையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே உள்ளுக்குள்ளே சொல்கிறேன், ரொம்ப இது ரொம்ப ஒரு கஷ்டமான செயல். இது ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வாக இருக்குது. என்ன இது இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஆழ்ந்த இரங்கல், என்னோடய அஞ்சலியை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்ஐபி சார், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரியும் ஆம்ஸ்டாங் சார் ஆல்ரெடி ஓரளவுக்கு எனக்கு தெரியும். பட் இப்போது இந்த இது இறந்ததுக்கப்புறம், இந்த கொடூரமான கொலைக்கு அப்புறம் அவரை பற்றி பேசுகிற பேச்சு இன்னும் ஃபுல் டீட்டெயில் சொல்ல இப்படி ஒரு தலைவரையாடா, இப்படி ஒரு மனிதரை போய் எப்படி கொன்னிருக்காங்க, என்ன விரோதம், என்ன ஒரு இது, எப்படி இப்படிலாம் வந்து பண்ண முடியுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஒரு கட்சி தலைவருக்கே, மாநில தலைவருக்கே இந்த நிலைமைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி உங்களால் முடியுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனுஷத்தன்மை இருக்கா இல்லையான்னு தெரியல. தமிழக அரசு இதை வந்து ரொம்ப மிக விரைவில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் ப்ளஸ் வந்து இந்த இந்த கொடூரமான குற்ற செயலில் ஈடுபட்டவங்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை சீக்கிரம் வந்து கிடைக்கணும். அந்த என்ன சொல்கிறேன்னு தெரில. ஒன் செகண்ட் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த இரங்கல் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆர்ஐபி சார்.